தாமிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஏர் எழுபது நம் முன்னோர்களின் உழவுத் தொழிலை மூச்சாகவும் நாட்டின் முதுகெலும்பாகவும் எண்ணி விவசாயம் செய்தார்கள். விவசாயி சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்ற ஒரு சொல்லு கூட உண்டு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்பாள் ஔவை மூதாட்டி. அவள் இன்னும் சொல்லுவாள், ஒழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுதுண்டு வேற்றோர் பணிக்கு என்று நல்வழியிலும் கூறுவார். வள்ளுவன் இதையே சொல்வான், ஒழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்பான். ஆனால் கம்பன் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு நினைவுக்கு வருவது கம்பராமாயணம் என்ற காவியம். ஆனால் கம்பன் உழவு தொழிலின் உயர்வை பற்றி விரைவாக சொல்லிய ஒரு நூல் உண்டு என்றால் அது ஏர் எழுபது. இந்த ஏர் எழுபது என்னும் நூல் உழவு தொழில் சார்ந்த நூலாக அமைகின்றது. இந்த ஏர் எழுபது என்ற நூல் ஏர் தொழிலை பற்றி 70 பாடல்களாக பாடப்பட்டுள்ளதால் இந்நூல் ஏர் எழுபது என்று அழைக்கப்பட்டது. உழவு தொழிலின் பல்வேறு நிலைகளை, அதாவது உழவு கருவிகளையும் உழவு செய்பவனுடைய தொழிலையும் இதில் விளக்கமாக கூறுகின்றான். உழவு கருவிகளை சொல்கின்ற பொழுது கலப்பை, கோடு, உற்றாணி, நுகத்தடி, பூட்டாங்கயிர், மண்வெட்டி, எருக்கூடை என்றும், உழவு வேலைகளை சொல்லுகின்ற பொழுது நாற்று நடுதல், எரு விடுதல், நீர் பாய்ச்சுதல் இவற்றை விளக்குவதோடு உழவர்களின் சிறப்பையும் சொல்கின்றான். உழவர்களின் பண்பாடு, உளவியல் முறைகள், உளவியல் குறிப்புகள், உழவர்களின் குலப்பெருமை, இயல்பு, குடைத்தன்மை என வேளாண்மையின் 69 சிறப்புகளை விளக்கி கூறுகிறது இந்த ஏர் எழுபது என்ற கம்பனின் நூல். செங்கோலை விடவும் ஏர் நடத்துவதற்கு பயன்படும் ஒரு சிறிய கோலே சிறந்த கோலாகும். உழவர்களின் நாற்று முடியே மன்னனின் மணிமுடி. போரில் வெற்றி தோல்விகள் உண்டு, உழவரின் களத்தில் தோல்வி என்பதே கிடையாது. ஞாயிறு திங்கள் கதிர்கள் உயிர்களை வளர்ப்பதில்லை, ஆனால் நெற்கதிர்களோ உயிர்களை வளர்க்கிறது போன்ற உயர்ந்த உள்ளிட்ட கருத்துக்களை கூறுகிறது ஏர் எழுபது என்ற நூல். கார் நடக்கும், படி நடக்கும், காரால் தம்முடைய ஏர் நடக்கும் எனில் புகழ்சால் இயலிசை நாடகம் நடக்கும், சீர் நடக்கும், திறம் நடக்கும், திருவரத்தின் செயல் நடக்கும், பார் நடக்கும், படை நடக்கும், பசி நடக்க மாட்டாதே என்று இந்த ஏர் எழுபது ஒரு 19ஆம் பாடலிலே கம்பன் வெகு சிறப்பாக சொல்கின்றான். தவறாமல் மழை பெய்ய நாட்டிலே நல்லொழுக்கமிக்க ஏர் தொழில் நடக்குமாயின் நாட்டில் இயல், இசை, நாடகம் எல்லாம் நடக்கும், பல்வேறு சிறப்புகளும் நடக்கும், படைபலம் குன்றாது அறம் செழிக்கும், உலகில் உயிர்கள் தோன்றும், ஆனால் மக்களிடையே பசி மட்டும் தோன்றாது என்று உழவின் உயர்வை உயர்வாக சொல்கின்றான். வழக்கமாக கம்பனின் கவிநயம் இப்பாடலில் இல்லையே என்று யாரும் கவலைப்பட வேண்டாம். இப்பாடலில் 8 இடங்களில் நடக்கும் என்ற நேர்மறை சொல்லை பயன்படுத்திவிட்டு இறுதியில் நடக்காது என்ற எதிர்மறை சொல்லை பயன்படுத்தி முத்தாய்ப்பாக முடித்திருக்கிறார் கம்பர். கவிதை உலகில் கம்பர் தொட்ட உச்சத்தை இமயத்தில் ஏறி நின்று பார்த்தால் கூட கண்ணுக்கு புறப்படாது. இந்த உலகில் ஏர் தொழிலால் எல்லாம் நடக்கும் என்று தோன்றிய அவருக்கு பசி மட்டும் தோன்றாது நடக்காது என்று அழகாக உழவு தொழிலின் உயர்வை பற்றி ஏர் எழுபது என்ற நூலில் கம்பன் அழகாக சொல்லியுள்ளான். ஏன்னா கம்பராமாயணத்தை மட்டுமே நாம் கண்கொண்டு பார்க்கின்றோம். கம்பரின் ஏர் எழுபது என்ற உழவு தொழிலை பற்றிய நூலும் உண்டு என்பதை மக்களின் கவனத்துக்கு கொண்டுவதற்காக இந்த ஏர் எழுபது என்ற நூலை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தாமிரபரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பினை உங்களது கைபேசியில் பதிவு செய்யுங்கள், உங்கள் நண்பரோடு பகிருங்கள், கனிவான விருப்பத்தை தெரிவியுங்கள். நாளும் நன்றிகளுடன்.